प्रथमे भादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरुगु दक्षिण पार्श्वे सகாப்தே அப்பா மந்திரங்களே கொஞ்சம் ஸ்பஷ்டமா சொல்லுங்கப்பா. அண்ணா சீக்கிரம் முடிங்கண்ணா, வேலை இருக்கு. மாட்டார அக்ஷர சுத்தமா சொல்லி கழுத்து அறுப்பர். தர்ப்பணத்தை கடமையா நினைச்சுட்டு பண்ணுங்கூடா, கடனுக்கு பண்ணாலுங்கோ. சரி, என் தோப்பனார் காலமாகும் போது அவருக்கு 50 வயசு. நீங்க தர்ப்பணம் பண்றதுக்குள்ள லேக்கே வயசாயிடும் போல் இருக்கே. கர்மாக்களை ஸ்ரத்தையா பண்ணணும், அப்பதான் பலன். நேரங்காலத்துக்கு ஏத்தபடி அனுசரிச்சுட்டு போகணும், அப்பதான் தட்சணை. உங்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணி வைக்கிறது இருக்கே, அது மகா பாவம். சரி, ஆளுக்கு 8 அணா மிச்சம். நானும் காலங்காத்தால எந்திரிச்சு பயவரப்பெல்லாம் ஒரு சுத்தி சுத்திட்டு வரேன். இவன் என்னடா இன்னும் 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கான். என்னடா என்னப்பா நீங்க வாட்டுக்கு எழுப்பிட்டு இருக்கிறீங்க? சொல்லாதீங்க மாமா, என்னன்னு சொல்லாதீங்க. அப்பா பாருங்க பாருங்க, நிறைய காத்தாராய மாதிரி இல்ல. இப்பத்தான் நாவண்ணாவுக்கு பிள்ளை தாவண்ணா மாதிரி இருக்கு இல்லையா மாமா? இல்லையா? இதெல்லாம் ஓமலையா? பின்ன என்னவா, வயசு பிள்ளையா லட்சணமா இல்லாம 8 மணி வரைக்கும் என்ன தூக்கம்? நீ மட்டும் வயசு புள்ள லட்சணமா இல்லாம அம்பளைக்கே வயசு போட. நல்ல தாராலே போட்டேன் மாமா, திங்கல்ல வச்சு தேய்ச்சால போகாது. எங்க அப்பா திட்டாரு, வெடிவா பேச்சு. என்ன சத்தம்? இவன் ஒட்டாண்டா சாப்பிட நேரத்துல எல்லாம் படிக்க வேண்டியிருக்கு. அதுவும் பழையது சாப்பிடுறப்ப பெரிய கணக்கார மாதிரி பில் கலெக்டர். அவ எங்கடி அவ? லலிதா எங்க சுத்தாளோ? என் கழுத்தை அறுக்கிறதுக்குனே வந்து பிறந்திருக்காங்க. எல்லாருக்கும் மூத்தவ. சரி சரி, கல்கட்டியில பழையது வச்சிருக்கேன் லலிதாவுக்கு, அவளுக்கு இல்லாம பண்ணிடாதீங்க. காலங்காத்தால எங்கடி ரோந்து சுத்திட்டு வர்ற? ஆத்து காரியத்துலதான் ஒத்தாசையா இருக்க மாட்டேங்கிற. வேலைக்கு வந்து வயசு கொட்டிட்டு போறதுக்கு என்ன? குதிராட்டம் வளர்ந்துட்டு என்னடி குதியாட்டம் வேண்டி கிடக்கு? 10 பாத்திரம் தேய்க்க கூடாதா? பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க கூடாதா? நோக்கு என்னைக்குதான் புத்தி வர போறதோ? உன் வயசுல நேக்கு 2 குழந்தைகள், நீ என்னடான்னா 2 வயசு குழந்தைன்னு நினைச்சுட்டு இருக்க. நிறுத்துங்கடி, ஆட்டத்தை நிறுத்துங்கன்னு சொன்னேன். பழையது வச்சிருக்கேன், கைய கால அலமிட்டு போய் சாப்பிடு, மறந்துடாம எத்தினிட்டுடும். உலக்க ஊர்ல இருக்கிற பொண்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் இவர். தம் பொண்களுக்கு ஒன்னும் வழியை காணும். நிறுத்து, இந்த வீடுதான்ப்பா. அச்சச்சோ, புளியம்பட்டி அண்ணா, மம்மி, அச்சச்சோ மாமா. பாஜாலோ வா. அம்மா அம்மா, அச்சச்சோ மங்களம். நேத்து காக்கா கத்துல, இன்னைக்கு அத்தை வந்தாச்சு. காக்காய் விரட்டி பாத்தியே, ஒண்ணு நடக்கல. வந்துட்டேன்டிமா. அண்ணா, மண்ணி எங்க? சௌக்கியமா இருக்கியம்மா? ஏமா அழுத? மாப்பிள்ள சொல்லி தானே சொல்லுமா. வாங்கக்கா. அச்சச்சோ மாமி. அண்ணா, முதல்ல வண்டி சத்தத்தை கொடுத்து அனுப்பு. 2000 ரூபாய் கேட்டான், தகராறு பண்ணி 2 ரூபாய் சொல்லியிருக்கேன். போய் அந்த 2 ரூபாய் வண்டிக்காரங்க. அப்ப ரெக்கார்ட் நோட்புக் சத்தம், வண்டி சத்தம். ஏக்கா அழறே? உங்க ஆத்துக்காருக்கு என்ன? அது ஏன் கேக்குற மம்மி? நான் சொல்றேன். என்னடி மீனு, என்ன நடந்தது? எங்க அப்பா ஆட்டை விட்டு ஓடி போயிட்டா. என்னடி ஓடி போயிட்டாரா? என்னடி சிரிச்சுட்டே சொல்ற? ஒரு நாளைக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெரிய சண்டை. அச்சச்சோ, தேவி
அது நம்ம பிச்சை. அம்மா எதுக்கடி சண்டை போட்டா? எப்பவுமே சண்டை போடுவா. அன்னைக்கு சினிமாவுக்கு பாஸ் வாங்கிட்டு வரலன்னு அப்பாவே மங்கு மங்குன்னு சண்டை போட்டா. நாடோடி மண்ணு. அதுக்கப்புறம் அப்பா ஆபீஸ் போனவர் ஆத்துக்கு திரும்பி வரவே இல்ல. அச்சச்சோ. சிவராத்திரி முன்னிட்டு அம்பாள் அனுகிரகம் நாடகம் இப்பொழுது ஒத்திகை. சைலன்ஸ் சைலன்ஸ். ராமு சாஸ்திரியின் செல்வங்களே, நவீன குச்சேலரின் குழந்தைகளே, ஒவ்வொருவராக மனதில் உள்ள ஆசைகளை கூறுங்கள், நிறைவேற்றி வைக்கிறேன். அம்பாளிடம் அற்புதமாக நடந்து கொள்ளாதீர்கள். ஒவ்வொருவராக. நீ. நான் தான் தியாகு, பியூசி படிக்கிறேன். என்னுடைய கனவு ஆசை எல்லாம் மெடிக்கல் காலேஜில் சேர வேண்டும், டாக்டர் ஆக வேண்டும். ஆசை இருக்கு, தாசில் பண்ண கேட்ட மாதிரி இருக்கிறது. இது என்ன? இது பூலோகத்தின் பழமொழி தாயே. ஓ, அங்கும் இந்த பழமொழி உண்டு. தியாகு, முதலில் 1000 பேரை கொல், அரை டாக்டர் ஆவாய். மீண்டும் தவம் செய், தரிசனம் தருவேன். அறையை பிறகு முழுசாக்குவேன். அடுத்தது தாயே, நான் பட்டம் படிக்கணும், பட்டாளத்திலே சேரணும், மேஜர் ஆகணும். உன் பெயர்? பிச்சை. தந்தையின் பெயர்? ராமு சாஸ்திரிகள். அம்பாளே, சிரிக்கிறீர்கள். இவன் பட்டாளத்தில் சேர்ந்தான். இவனை எப்படி கூப்பிடுவார்கள்? நினைத்தேன், சிரித்து. மேஜர் ரா பிச்சை. நாளடைவில் ரா பிச்சை ஆகிவிடும். அதனால் உனது பெயரை ஈரா பிச்சை என்று வைத்துக்கொள். உன் ஆசை ஈடேறும். அடுத்தது நான் தான் தேவி. உன் அபிலாஷைகள் எனக்கு சொல்ல வெட்கமாக இருக்கிறது தாய். சொல். எனக்கு எனக்கு கண்ணிறைந்த கணவர் வேணும். அம்மா, என்ன உனது அத்தை மகளா? விசில் அடிக்கிறீர்கள், மறைந்து விடுவார்கள். சொல். எனக்கு வரப்போகிற கணவர் 100 ஏக்கரா சொந்தக்காரராக இருக்க வேண்டும். தாயே, 18 ஏக்கரா கணவனாக்கு நில உச்ச வரம்பு வரப்போகிறது சில ஆண்டுகள். நன்றி தாயே. அடுத்தது சிறுவா, உன் ஆசை என்ன? நான் இன்ஜினியர் ஆகணும். இன்ஜினியர், முதல் வேலை நீ இந்த வீட்டை ரிப்பேர் செய். எங்கு பார்த்தாலும் காரை பேர்ந்து கிடக்கிறது. அடுத்தது நான். உனது பெயர்? மங்களம். ரொம்ப நல்ல பெயர். உனக்கு மங்களம் என்று ஏன் பெயர் வந்தது? நான் எங்க அப்பா அம்மாவுக்கு 4வது குழந்தை, அதிலும் 3வது பெண் குழந்தை. இதற்கு மேல் தாங்காது என்று ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்கு மங்களம்னு பேர் வச்சு பார்த்தா. அத்துடன் மங்களமாக முடிந்ததா? இல்லை தாயே, அதற்கு பிறகு 4. ஐயோ பாவம், நான் ஒரு பெரிய பாடகியாக வேண்டும் தாயே. ஏதாவது ஒரு பாட்டு பாடு, ஞானம் இருக்கிறதா என்று அம்பாள் கேட்கட்டும். வாத்தியாரே ஊட்டாண்டே, வரங்காட்டி நான் விட மாட்டேன். ஜாம்பஜார் ஜக்கு, நான் சைதா பேட்ட கொக்கு. பரவாயில்லை, உனக்கு நல்ல சுரஞானம் இருக்கிறது. ஆம் தாயே, நான் பட்டம்மாள் போலவும் கேபிஎஸ் போலவும் பாட வேண்டும், புகழ் பெற வேண்டும், அகில உலகம் சென்று பாட வேண்டும். அப்பா வந்தாச்சு, அவர் வாயால பாட்டு கேட்கணுமா? போய் படுங்கோடி, படுங்கோ. டிராமாவுக்கு ஒத்திகை. கேட்டுதான் இருந்தேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? எல்லாமே தருதலைகள்னு புரிகிறது. அவளுக்கு கொள்ள ஆசை இருக்கு. மணி, இன்னைக்கா சினிமா போலாமா? நான் வரலக்கா, நீங்க போயிட்டு வாங்க. நாத்தனார் பொண்ணு வந்திருக்காரு, ஒரு பாயாசம் பண்ணி போட வேண்டாம், ஒரு கருப்பூசல் பண்ணி போட வேணாம். பக்கத்துல இருக்கு தூணி கொட்டை, கூட்டிட்டு போனா என்ன கொஞ்சம் போயிடுவேன். டங்கு டக்கு டங்கு டக்கு டங்கு டக்கு அரைங்க போறாமா, கூப்பிடுறா மாமி. சரி, நீ சினிமா போறானா, நாங்க போறோம். 2 ரூபா கூட. இப்ப புரியுறதா? ராத்திரி சாப்பாட்டுக்கு வழி இல்ல, இப்ப என்ன சினிமா வேண்டி கிடக்கு? நானா போகணுங்கிறேன், குழந்தை ஆசைப்பட்டா. ஆத்து நிலவ தெரிஞ்சு ஆசைப்பட மாட்டாவ. பொண்ணை நன்னா வளர்த்து வச்சிருக்கேன். நிறுத்து மம்மி, நிறுத்து. நாங்க பார்க்காத சினிமாவா? இவ அப்பா கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீஸ்ல குமாஸ்தாவா இருந்தவராக்கும். சினிமா பாஸ் தேடிட்டு வரும் ஆத்துக்கு. 4 பாஸ். நாங்க 2 பேரும் போவோம், பாக்கி 2 அம்மா வித்துருவா. நானும் பாத்துட்டே இருக்கேன், வந்ததுல இருந்து பஞ்சு மட்டும் பாடிட்டே இருக்கேன். வேண்டாண்டியமா வேண்டாம், இந்த ஆத்துக்கு நாங்க பாரமா இருக்க மாட்டோம். இப்பவே புறப்பட்டுறோம். அண்ணா வந்து சொல்லிடு. புறப்படுறீ, புறப்படு. மாமி,
சொன்னேன். படம் ஏன் நல்லா இருக்காதுன்னு பாத்துட்டு வந்துருவான்னு அம்மா தான் சொன்னா. முன்னாடி ரெடியா இருக்க எல்லாம் என்னையா நிக்கிற நீ? இல்ல நீ புறப்படுற நான் புறப்படுன்ற. வேண்டாக்கா வேண்டாம். நீ சும்மா இருமா, கொஞ்சம் விட்டுதான் அப்படியே. அத்தை எங்க போயிட போறா? அக்கா ஒரு சுத்து சுத்தி திருப்பிங்கதான் வரப்போறா. மங்களம் அக்கா, உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்க போக வேண்டாம் அக்கா, போக வேண்டாம். எங்களுக்கு சொன்னா போறோம், கால்ல விழ வேண்டாம். ஏதோ வாய் தவறி ஆத்தோடைய நிலைமையை உங்ககிட்ட சொல்லிட்டேன். அவர் ஊர்ல இல்லாதப்போ எந்தவித அசம்பாவிதமும் நடந்துட வேண்டாம். உங்களுக்கு சினிமா போறதுக்கு படம் தானே வேணும். சுவாமிக்காக முடிச்சவனமா? தோஷம் இல்ல, பக்தி படம் தானே பார்க்க போறோம். பக்தர் ராமதாஸ் நவாப்புடைய பணத்தை எடுத்து ராமபுரானுக்காக செலவழிக்கலையா? டங்கு டக்கு டங்கு டக்கு டங்கு டக்கு கூப்பிடுறான் வாமா. அக்கா, நீ அப்ப என்கிட்ட சொல்லியே, அது மறுபடியும் இவாட்ட சொல்ல. நான் சொல்றத திருப்பி சொல்லணும், ஆனா வேகமா கிடுகிடுன்னு சொல்லணும். யார் சொல்றா பாப்போம். ருசியிலே பசியடி, பசியிலே ருசியடி, புசியடி புசியடி. இதே வேகமா ருசியிலே பசியடி, பசியிலே ருசியடி, புசியடி புசியடி அப்படி சொல்லணும். எங்க இது நான் பிரமாதம், நான் சொல்றேன். சொல்ல பாக்கலாம். பசியிலே ருசியடி, ருசியடி ருசியடி. நான் சொல்றேன். ருசியடி பசியடி, பசியிலே பச்சடி. பச்சடி கிச்சடி கிச்சடி பச்சடி. என்னடி பெருசா புதிர் போடுற? ஏ பியூசி, நீ இத சொல்ல பாக்கலாம். குட் பிளட் பேட் பிளட், இதே வேகமா. குட் பிளட் பேட் பிளட்னா வேகமா சொல்லணும். குட் பிளட் பிளட் குட் பிளட் 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 குட் பிளட் குட் பிளட் குட் பிளட். அக்கா அதே மாதிரி இன்னொன்னு சொல்லக்கா. சரி அம்மா, சாப்பிட்ட அப்புறமா சொல்றேன். லலிதா இங்க வா. என்னடா தியாகு, திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம? மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கணுமே, அதுக்காக அதுக்குதான். பியூசி பரீட்சையில நல்ல மார்க் எடுத்திருந்தா மட்டும் போறாதே, இன்டர்வியூல பாஸ் பண்ணணும். அதுக்கு நல்ல பர்சனாலிட்டி வேணும். தேவை பயிற்சி பண்ணா உடம்பு சும்மா கும்முன்னு வரும். கம்முன்னு உடனே சீட்டு கொடுத்துருவாள. மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கணுங்கிறதுக்காக அவ என்ன வேணா செய்வாக்கா. கோழி சாப்பிட்டா 4 பவுன் ஜாஸ்தி ஆகும் சொல்லு, அத கூட சாப்பிட்டுருவா. எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறான். நான் டாக்டர் ஆகணும், இவங்களை எல்லாரையும் தலை குனிய வைக்கணும். அச்சச்சோ ஜெயசங்கர்மா கூட யாருடி? அச்சச்சோ லட்சுமிமா, வாமா. தள்ளுங்க 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 தள்ளுங்க. லட்சுமி நல்லா இருக்கே நீ. ஜெயசங்கர் எங்க? அச்சச்சோ தோமா ஜெயசங்கர். ஒரு தடவை பாட்ட போடுப்பா. ஆரம்ப காலத்தில் அது இருக்கும். ஆரம்ப காலத்தில் அது இருக்கும். அம்மம்மா அதிலே பேர் என்ன? ஆர்பி திலக். சீச்சி, உன் பேரையா கேட்டேன். இந்த படத்துக்கு பேர் என்ன? பேர் என்ன வைக்கல? பேர் வைக்காமலே ஷூட்டிங்கா? ஸ்டார்ட். ஆரம்ப காலத்தில் அது இருக்கும். அம்மம்மா அதிலே ஓ, ஏன் சும்மா விசில் அடிச்சு கிடக்குற? ஒத்திகை பாக்குறமா? மேல பாட்டை கேட்க விட மாட்டியா? போமா போ, நாங்களே வெயில் வரலன்னு அவசப்பட்டு இருக்கோம். இன்னைக்கு பூரா வெயிலே வரலன்னா நாளைக்கு வந்து எடுப்போம். அப்போ நாளைக்கும் வருவேன். எங்க பாக்குற? ஷூட்டிங். ஆமாமா ஷூட்டிங். தேவி தேவி தேவி, நீ ஷூட்டிங் பார்க்க வரலையா? ஆரம்ப காலத்தில் அது இருக்கும்.
அப்படின்னு பாடுறாளே அது இன்னும் என்னடி? அதான் தெரியல. அத முழுசா கேட்கறதுக்கு முன்னால ஒருத்தன் விசில விசில அடிச்சுடுறான். அவனை நல்லா உதைக்கணும். சரி, நான் காலேஜ் போயிட்டு வரேன். ஆரம்ப காலத்தில் எது இருக்கும் உனக்கு தெரிய வேண்டாமா? நான் தெரிஞ்சுட்டு வரேன். இதுதான் நான் தான் இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு சேர்மன். இந்த வீடு இவரோட தான். வணக்கம். வணக்கம். உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கலாம். வாங்க டிஃபன் சாப்பிடலாம். நான் என்னங்க முதல்ல மாப்பிள்ளைங்க. வாங்க உட்காருங்க. ஜெயராமா, மாமி என்னைய பார்த்து போடு. மாப்பிள்ளை ஏன் திருஷ்டி கழிச்சு போடுங்க. மாப்பிள எந்த கல்யாணத்திலும் இவனை நிச்சயம் பார்க்கலாம். இவன் தான் சமையல். இவனு எல்லா கல்யாணத்திலையும் இருப்பான். சாப்பாட்டு வேலையில. சரி கேசரியை போடுறா. என்ன 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 கேசரியில ஒரே முந்திரி பருப்பு. அனிதா, என்ன தெரியுதா? நானா கே ஜெயராமன், கரண்டி ஜெயராமன். அதே கரண்டி, அதே ஜெயராமன். ஆனா ஒரே ஒரு சேஞ்ச், குடிமி மட்டும் இல்ல. இருவண்ணா வந்தேக்கு கேசரி. அக்கா அக்கா, மாப்பிளைய பாத்தியா? மாப்பிளைய பாரு பாரு. திரும்ப சொல்லட்டுமா? அத்திம்பே, இவதான் எங்க அக்கா. இந்த காலத்துல சிறுசுகள் ஒத்த லவ் பண்ணிக்கிறது எவ்வளவு சௌரியமா இருக்கு பாத்தா? பெத்தவாளுக்கு வரம் தர சங்கடம் குறையாது. நான் தெய்வ சங்கல்பம். உங்க பொண்ணு லலிதாவோட சங்கல்பம் சொல்லுங்க. லக்ன பத்திரிக்கை மாத்திக்கலாமே? ஓ, பேஷா மாத்திக்கலாம். என்னது என்ன இல்லாத சாரிப்பா, அத்தை இல்லாத நிச்சயதார்த்தமா? வறுத்தெடுக்க ஆக வேண்டாமா? எங்க ஜாதகத்தை? எங்க ஆத்து பொண்ணு மாப்பிளையோட ஊருக்கு போயிருக்கா. அத்தை இல்லாத குறையாவே இருக்குமா? அச்சச்சோ, அம்மா இருந்தா இந்த நிச்சயதார்த்தமா நடக்காது. என்னடி உளர்ற? அசடு. ஆமா, தடுத்து நிறுத்திருப்பா. ஏன்னா யாகுவ நான் லவ் பண்றேனே.